ஆட்டம் ஆட்டம். மானசாவுக்கு பிறந்த நாள்ல சமையல் வேலை ஆரம்பிச்சிட்டேன். மானசாவுக்கு பிறந்த நாள்னா நான் தான் புதுச்சேரை கட்டி உட்காந்தாச்சு ஒருத்தங்க குளிச்சுட்டு. ஆமாம், பிள்ளைகளை போடுறதுக்கு நம்ம தான் ஒரு மறுசென்மம் எடுக்கிறோம் என்ன. ஆனால் மானசாவா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பற்றி என்னன்னே தெரியாது. ரொம்ப பெரிய வழியெல்லாம் கடவுள் கொடுக்கல. அந்த காலத்துலலாம் அப்போ 10 பிள்ளை 5 பிள்ளை பெற்றவங்களாம் அப்படித்தான் பிறக்குங்க. பிள்ளைக்கு ரொம்ப வலி இருந்துச்சு. அப்படியே பார்த்துக்கோங்க, ஆட்டுக்குட்டி ஆடு குட்டி விடும்போதுங்க அது மாதிரி தன்னால் முக்கை கொடுத்து தொடையெல்லாம் கிடுகிடுன்னு ஆடி முக்கெல்லாம் நம்ம முக்கிற மாதிரி இல்லைங்க. நான் முக்கலை, கடவுளே நம்மளுக்கு இயற்கையாக அப்படி கொடுக்குது பார்த்துங்க. சோப்புற சம்பத்தை உப்புறம் தெரியும். தொடைய பார்த்துங்க கிடுகிடுன்னு தொடையெல்லாம் ஆடிச்சு. 2வது பிள்ளைக்கு பூஜாவுக்கும் அப்படித்தான் அதே மாதிரி கஷ்டம். அப்படி ஒரு வயிறு வலி, வலின்னா வலி. அந்த வலி விட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுக்கும் பாருங்க. அந்த ஒரு நிமிஷத்தோடைய முருகா இப்படியே என்னை விட்டு முருகான்னு வேண்டுவேன். ஏற்கனவே பெற்று கிடக்கிறவங்கள பார்த்துட்டு ஆத்தாடி இவங்கெல்லாம் பெற்று கரையேறிட்டாங்களே, நம்ம எப்படி பெறுறது முருகா, எனக்கு வழிவிடு முருகா அப்படின்ட்டு அப்படி ஒரு வேதனையாக இருந்துச்சு. ஆனால் மானசாவை என்னன்னே தெரியலங்க. 3வது பிள்ளைன்றதுனாலையா இல்லை 3 நாளுக்குண்டு போயிடுச்சுன்னா அப்புறம் குறைச்சிருமா கடவுள் என்னன்னு தெரியலை. லேசாக வலி வந்துச்சு. இன்னும் லேசாகத்தான் வலிக்குது. இன்னும் இருக்குன்னு வீட்டிலையே இருந்தேன். ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், அடித்தடியாக பிள்ளை முன்ன வந்துருச்சு. என்னம்மா பிள்ளை முன்ன வச்சுக்கிட்டு வந்துருக்கா அப்படின்னு கத்துறாங்க. என்னடா அது வலிக்கவே இல்லை, பிள்ளை முன்ன இருக்கா சும்மா சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் போகிறேன். போய் பெட்ரோல் படுத்தி பெற்றுட்டேன் ஒரு நிமிஷத்தில். அவங்க சொல்கிறாங்க இது நான் பாத்ரூம் போகணும் அப்படின்னு. எனக்கு நினச்சிக்கிறாது என்ன இதெல்லாம் அப்படி பேசுகிறேன். நான் பாத்ரூம் போகணும் அப்படின்னு அழுகிறேன் படுத்துக்கிட்டு. பாத்ரூம் போகிறையா, பிள்ளை வெளியே வந்துக்கிட்டு பாத்ரூம் போகிறாளா பாரு அப்படின்டா நரசு. பிள்ளை வருதா, ஆனால் வலிக்கவே இல்லை. பெரிய வழியாக வந்து லாஸ்ட் பிள்ளை வர்ற நேரத்துக்கு பெரும் வழியாக வந்து தள்ளுங்க. அந்த முக்கை கொடுத்து அப்படி தள்ளும் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி வரவே இல்லை மனசாவுக்கு. சும்மா சின்ன வழியாக வந்து இன்னும் கை வலிக்குதுங்க. மாத்திரை போட்டாலும் நீங்கள் சொன்னது மாதிரி எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணுன்னு தான் நினைக்கிறேன். என்னால் முடியலை. இந்த மே மாதம் லீவில் லீவை போட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ஒரு மாதத்துக்கு லீவை போட்டுறணும் அப்படித்தான் நினைக்கிறேன். உழைச்ச உடம்பு ஆத்தாடி சம்பாரித்த உடம்பு சம்பாதிக்கத்தான் ஓடுதை தவிர வீட்டில் இருக்க தோணுதில்லை. சரி வாங்க பேசி உங்களா இருக்க விரும்பலை. இன்றைக்கி நம்ம மானசக்குட்டிக்காக இருந்தால் கறி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நறுக்கி ரெடி பண்ணேன். கயல் அத்தை எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், தங்கச்சி இவளுகெல்லாம் வாராக, ஒருத்தலாம் வருவாங்க. இப்படி வச்சுக்கட்டுமா, எங்கிட்ட நேரம் இருக்குன்னு தெரில. அப்படியே நம்ம பேசிக்கிட்டே நம்ம வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்போம். அவங்க வர வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்காம அவங்க வந்து விருந்தாடி வரவங்க விருந்தாடியாக வந்து உட்கார்ந்துருக்கட்டும். வேலை பார்ப்பாங்க, அவங்க பார்ப்பாங்கன்னு எதிர்நோக்கி உட்காரும். என்ன நான் சொல்கிறது மக்களே, பிரியாணி வைப்போம்னு இருக்கேன். பிரியாணி வச்சு கொஞ்சமாக தொக்கு. பூஜா குட்டி இங்கே வா, அந்த வடை சட்டி எடு. இதை கறியை போடுறதுக்கு மனசாக்குட்டி அந்த 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 வடை சட்டி எடு. மானசன்னா இப்போத்தையும் கிளம்பலை அதுடா. அவங்க இப்போத்தையும் வெயிலாக இருக்குல்ல, சாயந்தரமாக கிளம்பட்டும். போதும், சாயந்தரமாக கிளம்பட்டும். இப்போ வந்து இருக்கட்டும். நான் தான் குளிச்சுட்டு சமைக்க போகிறோம்ல, சமைக்கிறப்போ குளிச்சுட்டு சமைக்கணும். என்ன மக்களே, நான் இன்றைக்கி பொம்பளை தான், கருத்த பொம்பளை நாகரிகமாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். ஆனால் நிறைய பேர் இந்த அதை கழுவுறையில இதை வைக்கிறையில அப்படின்னு போடுவேன். சின்ன விஷயங்கள் எல்லா குடும்பத்துலேயும் இருக்கும். அதுக்குன்னு கழுவாமல் வைக்காமல் எப்படி போடுவான், அப்படிலாம் போட மாட்டேன். ஆனால் நிறைய பேர் கதறிட்டு கிடப்பேன் பார்ப்பேன். இந்த வெங்காயம் இதுகள்லாம் இந்த தண்ணியில் தான் ஊற வச்சிருக்கு. இதை தோலை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தோலை உரிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு ஆளை சளைச்சி அதுக்கப்புறம் தான் நறுக்குவேன். நீங்கள் வாவன்னு சொல்லிக்கிட்டே கதறிக்கிட்டே கிடப்பீங்க. எதையாவது பார்க்குற மனசை கமாண்ட் பண்ணணுங்க. பண்ணுங்க, என்னென்னத்த பண்ணணுமோ பண்ணுங்க. கருப்பா என்னக்கா மூஞ்சி பச்சையாக இருக்குன்னுலாம் கேட்டிருந்தீங்களே. நம்ம மீனாட்சி தாயே வந்து பச்சை ரூபம் கொண்டவுகதேன் பார்த்துருக்கீங்களா சொல்லி. ஏன் பச்சையாக இருக்காது தெரியுமா, அவங்க கருப்பான முகம் கொண்டவங்களாம். அதில் கருப்பாக இருக்கிறவங்கள்ட்ட போய் இப்போ மஞ்சளை பூசுனா பச்சையாக மாறிடுமா. அதனால தான் பச்சை முகத்தோடய காய்ச்சி அடிக்கிறாங்க தாயி. அந்த மாதிரி தான் அப்படித்தான். நீங்கள் கருப்புடுதான் நான் சொல்லிட்டேன்ல, நான் கருத்த பொம்பளை, அப்படி ஒரு கருத்த பொம்பளை, பனைமரத்தை கருத்த பொம்பளை. சும்மா சொல்லுறிய ஏத்தா அம்புட்டு மக்களும் நல்லா பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருந்தே நேரத்துல இருந்து சொல்லி கிடக்கியே. தாடி என்னோட கூட நம்மளோட பிறந்தவங்க பெத்தவங்க
இவங்க கூட பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு அன்பை கொடுக்கவே மாட்டாங்க. உறுதியாக அடித்து சொல்லுவேன். நீங்கள் அப்படி மானசாவுக்கு அப்படி பிறந்த நாள் வாழ்த்து அப்படி சொல்கிறீங்க. எனக்குண்டா அம்பட்டு ஒரு சந்தோஷம். உலகத்தில் எது இருக்குது இல்லை, காசு பணம் எல்லாத்தையும் விட, சொத்து சோகம் எல்லாத்தையும் விட சொந்த பந்தத்தை சேர்த்து வைக்கிறதே ரொம்ப முக்கியம். நாங்கள் மூஞ்சியை பார்த்துக்கிட்டே பேசுவோம். என்ன கவுத்தி வச்சுக்கிட்டு அப்புறம் இடுப்பு தெரியுது, ஓரம் தெரியுதுன்னு வேற சொல்லி முடிவிய. பயமாகவும் கிடக்கு உங்களை பார்த்து. பயம் இருக்கணும். பயம் நெஞ்சில் இருந்தாத்தே என்றைக்குமே நல்ல முறையிலேயே வாழ்க்கையை கொண்டு போகணுன்ற எண்ணம் வரும். பயம் இல்லைண்டா எதுவுமே சரியாக இருக்காது. அப்பே ஆத்தா அண்ணன் தம்பி இவங்களை பார்த்தேன் பயப்படணுமா? இந்த மாதிரி பொதுவான மக்களை பார்த்து நம்மளுக்கு பயம் இருக்கணும். அது வேணும். அதனால் இந்த வயதுக்கு தான் கிடக்கும். சேலையை முந்திய பெருசாக வச்சு கட்டுக்கான்னு சொல்கிறீங்க. என்னன்றே தெரியலைங்க. நான் அப்படியே கெட்டி பழகினதுனால என்னவோ பெருசாக வரவே மாட்டேங்குது. எங்கள் வீட்டுக்காரன் சொல்லிட்டாரே, உங்களை மாதிரியே தான் சொல்லுவார். எங்கள் வீட்டுக்காரர் அப்படி ஒரு கரெக்டாக இருப்பார். ஆத்தா ஒரு அக்காங்க, நான் அடுத்த வீடியோவை பார்த்துட்டு பேசக்கூடாது, இருந்தாலும் எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அந்த ஒரு என்னமோ ஒரு சேனல், அந்த அக்கா சேனல் பேர் தெரியல, கௌசியா அந்த அக்கா பேர் என்னமோ ஒரு பேர். அந்த அக்கா ஒரு வீடியோவில் நான் உத்தமியா என்ன உத்தமி தான் சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன். நான் உத்தமிங்கன்னு உதவிட்டு கிடந்தேன். எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்த்துட்டு. ஒரு அக்கா தான் சொல்லியிருந்தாங்க, எங்கள் பேச்சு வாக்கில் ஒரு மாதிரி அந்த அக்கா பேசுகிறாங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்க நம்மளுக்கு என்ன, அவங்க பாசையில் அவங்க பேசுவாங்க. நம்ம உத்தமிதேன்னு உளர்றதை பார்த்தா எனக்கு சிரிப்பாக போச்சு. என்னத்துக்கு பொம்பளைய பிறந்துட்டோம்டா, நான் சொல்லும் பேர் சொல்லும் ஊர் சொல்லும் உழவ சொல்லும் எல்லா சொல்லும் கேட்டுத்தானங்க வாழ்றாப்புல இருக்கு. போகிற போக்கிலேயே நம்ம நல்லா கூட பிறந்தவங்க, உற்றா தாய் தந்தை, இப்படியாப்பட்ட உறவுகள்லேயே நம்ம சண்டையை போடுங்க. ஒரு நாளைக்கு சண்டை விடுங்க. அந்த சண்டையில் எடுக்கிற வார்த்தை தேண்டு தான் எடுப்பாங்க. அடி போடி அப்படி தான் எடுப்பாங்க. அதுக்குண்டு நம்ம அப்படி போயிட்டோம்டா, அப்படி பொம்பளைண்டா அர்த்தம். எண்ணத்தால் கூட யாரையும் எண்ணாமல் சுத்தமாக வாழ்கிற பொம்பளை இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. வாக்கப்பட்டு வந்த இடத்துல நம்ம குடும்பம் குட்டி, நம்ம இப்படி கட்டுப்பாட்டோடு வாழணும் அப்படின்னு நம்ம புருஷன் சொல்கிறப்ப அதை கேட்டு வாழ்கிறது, நம்ம குடும்ப குட்டியில் பார்க்குறது, அது ஒரு சிறப்பான ஒரு பெண்ணுன்னு தான் சொல்லிக்கிறோம். நம்ம உத்தமின்னு சொல்லிக்கிற முடியாது. என்ன பெரிய உத்தமி அல்லைன்னா என்ன செய்ய போகிறாங்க? உத்தமமான இதுண்டா என்ன, நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் உத்தமமாக இருக்கணும். என்ன நான் சொல்கிறது, பேசுகிற வார்த்தையில் கண்டபடி பேசிக்கிட்டு உத்தமின்னு உளறி என்ன செய்ய? அவங்க நல்லாத்தான் பேசுகிறாங்க, கண்டபடிலாம் பேசலை. இருந்தாலும் டபுள் ஆங்கில பேசுகிற மாதிரியே இருக்கு எனக்கு. அதுக்கு சொல்கிறேன், என்னத்தையா நம்ம வாட்டுக்கு இதில் ஆன்லைனுக்குள்ளே வந்துட்டோம். நல்ல மனசில் இருக்கா, கெட்ட மனசில் இருக்காங்க. கெட்ட மனசில் பார்த்துக்கிட்டு இவங்களும் இப்படித்தான் இருப்பாங்களோன்னு நினைக்கிறவங்க பல பேர். சரி இந்த பொம்பளை நல்ல பொம்பளையாக இருக்குது, குடும்ப குட்டிலாம் நல்லபடியாக நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர். இப்படி பல மக்கள் இருப்பாங்க. உண்மையான பத்தினி உத்தமி இல்லை பத்தினி. நான் பத்தினி அப்படின்றாங்க. இப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பத்தினி இல்லைன்னு யார் சொன்னது? பத்தினியும் 10 மடங்கு என்னமோ சொல்லுவாங்க புருஷனுக்கு. இது நத்தை அவதே உண்மையான பத்தினிடுவாங்க. அது மாதிரி என்னத்தாலேயும் சுத்தமாக இருக்கிறவதே உண்மையான பத்தினி. என்ன புருஷனுக்கு நம்ம வாக்கப்பட்டுட்டோம் நல்லபடியாக இருந்து. அவங்க சொன்னதை பார்த்து எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அப்படிலாம் நம்ம ஆத்திரப்பட்டுக்கிட்டு ஆங்காரப்பட்டுக்கிட்டுல வீடியோப்பட தேவையில்லை. நம்மளுக்கு என்னைய கூட தான் சொல்லியிருந்தாங்க, அந்த பாலியல் தொழில் பண்ணுற பெண்களை பற்றி நான் சொல்லியிருந்ததை பார்த்து என் மூளையில் என்ன தோணுதோ அதை அப்படியே பேசுவீங்க. உங்கள்கிட்ட சரியாக தவறானலாம் யோசிக்கலாம் மாட்டேன். நீங்கள் நீ சரியான கமாண்ட் விடுவியே தப்பான கமாண்ட் விடுவியன்னு யோசிக்காமல் என் மூளையில் என்ன படுது, இப்போ அந்த வீடியோ பார்க்கையில என் மூளையில் என்ன தோணுச்சு அதைத்தான் பதிவு பண்ணுவேன் முடியாது. அப்படி பதிவு பண்ணுறப்போ ஒரு அக்காலாம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களை பார்த்தாலும் உங்களுடைய ஸ்டைலு உங்களுடைய நடவடிக்கை இதையெல்லாம் பார்க்குறப்ப அந்த பாலியல் தொழில் பண்ணுற பொண்ணு மாதிரி தான் அவங்கள பார்க்கையில் தெரியுதுன்றாங்க.
அதுக்காக நெஞ்சிலேயே கத்தி எடுத்து நஞ்சு நஞ்சுன்னு குத்திக்கிட்டு ஆத்தாடி ஆத்தாடி இத்தத்தண்டி வார்த்தை கேட்டாலே இனிமேல் நான் உயிரோடு இருக்கலாமா அப்படின்னு சாக முடியுமா? அவங்களுக்கு மூளையில் தோணுது அவங்களுக்கு அப்படி. அவங்களுக்கு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து நம்மளை பார்க்குறப்ப அப்படி ஒரு பொம்பளையா அவங்களுக்கு தோணுதுன்னா நம்ம என்ன செய்ய? அவங்களோட அறிவுத்திறன் அவ்வளோதான். என்ன நான் பேசுகிற பேச்சுக்கும் நான் நடத்துகிற குடும்பத்துக்கும் என் பக்கத்தில் ஒரு ஆம்பளை வந்து நேருக்கு நேரம் நின்று பேச பயப்படுவேன். என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க, சும்மா பேச்சுக்கு சொல்லி நினைக்காதீங்க. நேருக்கு நேரம் நின்று பேச என்கிட்ட பயப்படுவேன். அப்படி இருக்கிறப்ப உங்களை பார்க்கையில் எனக்கு அப்படித்தான் தெரியுது, அந்த அந்த சாயலில் தான் இருக்கியேண்டா. ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் ஒத்துக்கிருவேன், என் முகச்சாயலில் நிறைய பெண்கள் இருக்காங்க. என் முகச்சாயல் கொண்டு பெண்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. அதில் அப்படியேப்பட்ட பெண்கள் கூட இருக்கலாம். ஆமாம், அவங்களும் பெண்கள் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க குடும்பத்துக்கு எதுக்கோ ஒரு சூழ்நிலைக்கு அப்படி அது ஒரு தொழில் எடுத்து போயிடுறாங்க. போயிட்டு வெளியில் வர முடியாமல் அப்புறம் தவிச்சு போய் கிடக்காங்க. இருக்கிற மக்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படாமல் 5 காசாக இருந்தாலும் 5 காசை வச்சு நம்ம குடும்பம் நடத்தி நல்லபடியாக சாப்பிட்டு உண்டு திண்டு வாழ்ந்தோம்னா அதில் கிடைக்கிற சந்தோஷம் எதுலேயும் கிடைக்காது. ஆன்லைனுக்குள்ளே வந்து இப்போ 2 வருஷத்துக்கு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமாக யாரோடையாவது நட்பு ரீதியாக பழகிருக்கிறாளுங்க, ஒருத்தர்கிட்டையுமே பேசுனதில்லை. ஒரே ஒரு பிள்ளை பார்த்துக்கோங்க, பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, ஒரே ஒரு பொண்ணு 40 வயசாச்சு இருக்கும். இப்படி நான் பேசையில் ஆன்லைனில் வந்து பேசையில் லைவுகளில் பேசையில் ஓடியாந்து பேசுவாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகள் வந்து பிடிச்சி போய் அவங்ககிட்ட நான் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோனுலாம் ஒரு தடவை கல்யாணத்துக்கு வந்திருந்த மதுரைக்கு ஏத்தா உன் பேச்சுவார்த்தைகள்லாம் வேறு மாதிரி இருக்குது, கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறேன், நான் உன்னையே பார்க்க வரல, நான் அப்படியே போகிறேன்னு போயிட்டேன். சரி, அவங்களா இஷ்டப்பட்டு நம்மளை பார்க்கணும்னு நினச்சி வரணும், அவங்களா வரவர்களை நம்மளாக இது பண்ண முடியாது பேசாது. இப்போ சித்திரை திருவிழாவுக்கு வந்திருந்தாங்க. சித்திரை திருவிழாவுக்கு வந்தவங்க அவங்களோட சித்திரை திருவிழாவுக்கு வந்து சித்திரை திருவிழாவை பார்த்துட்டு போயிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் என் நம்பருக்கு மெசேஜ் போட்டாங்க, நான் வாரேன் அப்படின்ட்டு. சரி வாங்க, வாரதாக இருந்தால் வா, இப்போ அதுக்கு என்ன, வா, வீடு சின்ன வீடாக இருந்தாலும் மாடியில் போய் படுத்துக்கிறலாம். இல்லை எங்கனையும் படுத்து எங்கள் வீட்டுக்காரர் கூட மாடி கொடிடுவார். அதெல்லாம் நல்லா விருந்தாடியேன்னு வீட்டுக்கு வந்துட்டாண்டா அவ்வளோ கவனிக்காமல் இருப்போம்மா, ஆன்லைனில் இருக்கிறவங்கன்னு இது பண்ண போகிறோம், அப்படிலாம் பண்ண மாட்டேவா அப்படின்னு நல்லாத்தான் சொன்னேன். சரின்லாம் சொல்லிச்சு. அப்புறம் போய் ஆட்டாவை விசாரிச்சிச்சான். ஆட்டாவை அன்டைமில் 2 மணிக்கு வந்து ஆட்டாக்காரவங்க சும்மாவே ஆட்டாக்காரவங்களுக்கு சொல்ல தேவையே. 2 மணிக்கு வந்த ஆட்டோக்காரர் வந்து 500 ஆட்டாரா, 500 இருக்கிறாரு. 500 கொடுத்தோன்னே பார்க்க வர முடியாது. 500 கொடுத்து பார்க்க வந்து என் பிள்ளைகளுக்கு அதுக்கு அந்த 500 வாங்கி கொடுத்துருவேன். என்னமோ திண்டி உங்க வாங்கி கொடுத்துருவேன். நான் வந்து எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன், நல்லபடியாக போயிட்டு வந்தேன். உங்கள் இஷ்டம் தானே. இப்போ நம்ம வர முடியாதுன்றதை என்ன எப்படி சொல்லணும், நான் வர முடியாத சூழ்நிலை இருக்கேன், நான் உனக்குள்ளே பக்கத்தில் இருக்கணுக்குள்ளே எங்கள் ஊர் சொந்தக்கார வீட்டுக்கு அதில் தங்கிக்கிறேன், 4 பண்ண பேர் வரையில் பார்க்க வரேன்ட்டா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னுச்சு. நாளைக்கு அழகு பார்க்க வரையில் அங்கே வந்துச்சு. சரி நான் அங்கே வரேன் அப்படின்ட்டு அங்கே வந்தால் எங்கள் வீட்டுக்காரு கூடத்துக்குள்ளே, ஏமா இந்த கூடத்துக்குள்ளே ஃபோன் அடிச்சுக்கிட்டு எங்கே இருக்கே ஏது இருக்கேன்னா நம்ம அலைய முடியாது, பிள்ளை குட்டியை வச்சுக்கிட்டு பட்னியா காலையில் விடிய கிருக்கத்தில் கிளம்பி வந்தவங்க ஓடியா நம்ம இங்கே தானே இருப்பாங்க பார்த்துக்கலாம் ஓடியான்ட்டு எங்கள் வீட்டுக்காரே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபோன் அடிச்சிருச்சு அந்த பொண்ணு, இந்த திருப்பூரில் இருந்த பொண்ணு இப்போ ஃபோன் அடித்தா எனக்கு தெரியாதுல்ல. நான் இவர்கிட்ட போனை கொடுத்துட்டேன். இவர் போனை பக்குவம் வச்சுக்கிறேன், இவர் கையில் வச்சுருந்தேன், வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் என் மையன். அப்படியே பார்த்துக்கோங்க வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தால் ஏன்ல என்ன பிள்ளை அப்படின்னாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்ல அப்படின்னேன். சரி நானும் எங்கள் சொந்தக்காரவளை கூட்டிக்கிட்டு ஆட்டாவில் கூட்டிக்கிட்டு வாரேன் அப்படின்னுச்சு அந்த. சரி வரட்டும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் மறுபடியும் நான் வர்றப்போ நீ ஃபோன் அடிச்சிடுறேன், ஃபோன் அடிப்பே எடுக்கணுச்சு. சரி நான் எடுக்கிறேன்னு தலைமாட்டில் வச்சுக்கிட்டே படுத்தீங்க. அது சைலண்டில் நடந்திருக்கும் மட்டும் எனக்கு தெரியலை. 10 தடவை அடிச்சான். 10 தடவை அடித்து நான் எடுக்கலைன்னா நான் சைலண்டில் நடந்தேன். நேரத்தை கண்டேன். நான் கோயிலுக்கு போன அலுப்பில் தூங்கிட்டேன். மறுபடியும் ஐயோ வரமுண்டாலே என்னத்தா 11 மணிக்கு வரமுண்டாலே என்னன்னு எடுத்துக்கிட்டு போன பார்க்குறேன், ஃபோன் அடிச்சிருச்சு. ஏவ்ல என்னம்ல ஃபோன் அடிச்சிருக்கா வரையாக்கு என்னாச்சு அப்படின்னு. ஆத்தாடி நீ ஒரு லூஸாக இருப்பவருக்கு போனேன். உன்னை நான் வரவே மாட்டேன், நீ என்ன எடுக்கவே மாட்டேன்ட்ட போனேன், உன்னையெல்லாம் நம்பி நான் வர முடியுமா அப்படின்னு. இது என்னடா கொடுமையாக இருக்குது. எங்கேருந்து ஹைதராபாத்துலேருந்து வெறும் ஃபோன் நம்பரே இல்லாமல் ஷார்ட்ஸில் கமாண்ட் பண்ணியே வேலைமலை வந்து நின்றாங்களாம். நான் வரலைன்னு தெரிஞ்சவொடனே மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். மறுபடியும் கமாண்ட் பண்ணி ஐயோ மறுபடியும் மக்கா வந்திருக்கியே நெசமா வாக்கா சொல்றியேன்ட்டு ஓடியே போய் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு ஓடியே பார்த்துட்டு
அப்படியே பார்த்துட்டு என்னை போகலாம்ல, என்னை பார்த்துட்டால இருந்தாலும் வீட்டுக்கு வருவேன். அம்மா போட்டிருக்கான்றேன், அம்மா போட்டிருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை பார்த்துட்டு நான் வருவேன்ட்டு அதை தான் வாங்கிக்கிட்டு வந்து வாசல்லே உட்காந்துருந்து கலரு ரொட்டி பாக்கெட்டு அது இதுன்னு வாங்கி என் பிள்ளைய கையில் கொடுத்துட்டு அப்படியே போனாங்க. அது பாசம் என்ன. அந்த மாதிரி பாசமாக அன்பாக இருந்தால் நம்மளும் நம்ம உரிமையாக இருக்கலாம். இதை விட்டு சும்மா டேக்கா வேலை மாதிரி இந்த வரேன் அந்த வரேன், இந்த அதில் இது வச்சு இதில் அது வச்சு அந்த காசுக்கு நான் இது பண்ணிடலாம், இந்த காசுக்கு அது பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆறு விட்டது. அப்படி நினைக்க துணிருமில்ல யாருக்கும். சரி இவன் என்னடா இப்படி பேசுறது, மனசு சங்கடப்பட்டுருமோன்னு நினச்சிக்கிட்டு எவ்வளோ இப்போ கிளம்பி வரதா இருந்தால் வா இது அப்படின்னு இவங்க வீட்டுக்கார வேண்டாம் வந்து என்னை கூட்டி போச்சு. எங்கள் வீட்டுக்காரரும் சாமி வைக்க போயிட்டார். போனவர் வந்தவுடனே எங்கே போயிட்டு வந்துங்க வாரம்னு சொல்கிறா, காலையில் நேற்று நைட்டில் இருந்து போனோன்னு சொல்கிறாக்கா அப்படின்னு. எவ்வளோ அவங்களும் உன்னை பார்த்து வந்தால் வரட்டு இல்லாட்ட பேசாண்டு விடு, வர டைம்லன்னா போயிட்டு போகிறாங்க விடுங்க. நான் இவரோட சண்டை சத்தம் போடுறேன். அதுக்கப்புறம் போன் அடிச்சு அந்த பிள்ளைகிட்ட போன் அடிச்சு கொடுத்தா என்னை நான் பானுவை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், வர்றதுக்கு வழி தெரியலை, நீங்கள் வந்து என்னை பைக்கில் ஏற்றிட்டு போகிறீங்களான்னு சொல்கிறான். சரிக்கா வர்றேன்க்கா அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார சொல்லிட்டேன். எங்கள் வீட்டுக்கார சொல்லிட்டு கிளம்பி பாயத்திரம் போயிட்டாருங்க. மறுபடியும் போன் அடிச்சுக்கிட்டு வேணாம் 4 மணிக்கு அப்படின்னா என்னமோ பஸ்ஸில் புக் பண்ணிட்டேன், நான் இன்னொரு நாள் வந்து உன்னை பார்த்துக்கிறேன், உங்கள் வீட்டுக்கார சங்கடப்படுத்த வேணாம்னு போன் அடிக்கிறாங்க. மறுபடியும் எங்கள் வீட்டுக்கார போன் அடிச்சு எங்கே வாங்க 4 மணிக்கு என்னமோ போனா புக்கு பண்ணிட்டாலாம், நீங்கள் வாங்க வீட்டுக்கிட்டு தான் சொன்னேன். எங்கள் வீட்டுக்கார் விறுவிறுன்னு வந்தவர் ஒரே அரைச்செல்ல காட்டி உன்னையெல்லாம் என்ன நினச்சிக்கிறது, என்னை மனுஷன் நினைக்கிறியா என்ன நினைக்கிறேன், நானே விடிய சாமி வந்துட்டு அப்புறம் விடியாமல் தம்பியை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு இலவட்டம் 4 இடத்துல சுற்றி போய்ப்பேன், அவனை கூட்டிகிட்டு போயிட்டு மோரை கொடுத்துட்டு நான் விடியாமல் வீட்டுக்கு வந்தால் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம் இல்லாமல் நீ வந்ததையும் படுத்துட்டேன். 8 மணிக்கு படுத்தோ 2 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன். நான் வந்து 2 மணிக்கு தான் வந்திருக்கேன். வந்தவன மறுபடியும் போட்டு சொல்லி மறுபடியும் போய்கிட்டு திரும்ப பண்ணுற என்ன பழக்கம் உனக்கலாம் அப்படின்னு. இதுக்கு தான் எனக்கு பிடிக்காதுன்னு ஓங்கி ஓராறாக பார்த்துக்கணும். இது ஒரு கிரகமா, இதுக்கு தான் வந்து பழகவே மாட்டேன் யாரு கூட. ஆமாம் பலகாரம் கூட எப்படி நம்மகிட்ட கேட்டு தெரிஞ்சு வந்துட்டாங்க. இப்படி பண்ணலாமா, சே இது என்ன பழக்க வழக்கம் நம்மளுக்கு பிடிக்காது. மரியாதை கொடுத்தா ஒரு மனுஷன் மரியாதை கொடுத்தா அந்த மரியாதைக்கு திருப்பி மரியாதை கொடுக்க தெரியும். அப்படி கொடுக்க தெரியாதவங்களோட பழக்கம் வழக்கம் வச்சுக்கிற கூடாது. சரி காசு பணம் தேவையில்லை, காசு பணத்தை பெருசாக நினச்சிட்டாவே அவங்க மனசுலே கிடையாது. ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு 500 ரூபா செலவழிக்க அந்த 500 ரூபாய்க்கு என் பிள்ளை வைக்க வாங்கி கொடுத்துருவோன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கோடையே நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னு ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணி விட்ருக்கணும். என்னங்க சே மனசு வருத்தப்படுவாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டா கூட அப்புறம் கோயில கூட நம்ம ஆட்டா கூட இருந்தால் கூட காசை கொடுத்து கூட கஷ்டம்னு சொல்கிறப்ப என்ன செய்வா, அப்புறம் காசை கொடுத்து வந்திருக்குன்னு நம்ம கொடுக்க முடியுங்க. அப்படியே பார்த்துக்கோங்க சங்கடப்பட்டுக்கிட்டு போன நம்பரை அப்புறம் பிளாக் பண்ணிட்டு இனிமேல் பேச விடாத விட்டு இந்த வீடியோவில் பார்த்து கூட சொல்லுவோம் அந்த அக்கா, ஏத்தா என்ன இப்படி என் கதையை சொல்லி சம்பாரிச்சு விட்டேன். ஆமாம் அப்போ உங்களுக்கு அப்படித்தான் பிடிக்காதுங்க எனக்கு. அதுக்காகத்தான் நான் பழக்க வழக்கத்தை சுருக்கிக்கிடுவேன். பழக்க வழக்கம் ரொம்ப பழக மாட்டேன். ஏதாவது மனதை சங்கடப்பட்டு விடுவாங்க, அவங்களால நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்து விடும். இதுக்கு அப்படின்ட்டு யார்ட்டையும் ரொம்ப பேச மாட்டேன். என்ன கண்டா என்னக்கா அவ்வளவுதேன், அதோட அவ்வளவுதேன். யார்ட்டையும் போன் அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு விடி தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலை நம்மளுக்கு பிடிக்காது. கறியை நிறுத்தேன் நாங்களே வரட்டும், அதுக்கப்புறம் அவளோட கொஞ்சம் நேரம் குதி ஓடலாம்.